இதற்கு ஆண்டவர் வேதாகமத்தில் என்ன படிகளை வைத்திருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு எப்படி நாங்கள் தேட வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற 4 முக்கிய படிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய தொழுகை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு ஆராதனையாக, தொழுகையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் புண்ணியநாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அநேக ஆண்டுகளாக நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை நாம் தொழுகை செய்து கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது நீங்கள் இதை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரை நானும் என் குடும்பமும் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறேனா, அல்லது முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரை தேடுகிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவரை தேடுவதிலும் கூட அரைகுறையான ஒரு நிலை காணப்படுகிறதை பார்க்குறோம். நமக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பில் பிஸி, நிறைய படிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பிலேயே கவனம் செலுத்திட்டு என்ன செஞ்சிடறாங்க? ஆண்டவரை தேட மாட்டேங்கிறாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிறதுலையே பிஸியாக இருக்கிறாங்க. படிக்கவும் இல்லை, வேலையும் செய்யவும் இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க பெண்கள். அப்போ அவங்களாவது ஆண்டவரை தேட வேண்டியதானே அப்படின்னீங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்வாங்க? நாங்கள் இந்த வேலையை பார்க்கணும், அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால ஆண்டவரை தேடுவதில் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் தேடுவது இல்லை. ஆனால் ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் அரகுற மனசோடு தேடினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரான்னா இல்லை. ஆண்டவர் எப்படி தான் தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு தான் தேட வேண்டும். அப்போ நீங்களும் நானும் மீதமான திருச்சபையில் இருக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவதற்கு நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3வது அதிகாரத்திலேருந்து ஒரு 4 படிகள், 4 ஆலோசனைகளாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இதை செய்கிறது மூலமாக நம்ம அவரையே சார்ந்து இருப்பதற்கு இந்த படிகள் என்ன செய்யும்? உதவி செய்யும். சரியா? முதலாவதாக 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. முதலாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. நம்மளுடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் உண்டு, ஆனால் அதோடைய முடிவு என்னது? மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றும், ஆனால் முடிவு மரண வழியாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் முழு இதயத்தோடு தேடணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம சுய புத்தியில் நினைச்சக்கூடாது, சாயக்கூடவே கூடாது. சுய புத்தியில் சாயக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன் முழு இருதயத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. ஆண்டுடைய பிள்ளைங்க சுய புத்தியின் மேல் நாம் சாயக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, அதனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியில் சாயாத, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீ என்ன செய்? இருக்க வேண்டும். இப்போ தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? முழு இருதயத்தோடு அவரை நாம் தொழுது கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர், எவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவர், அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. ரோமர்
11வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆ ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. யாருக்காக தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உங்களால் கணக்கிட முடியுமா? தேவனுடைய ஞானத்தை உங்களால் கணக்கிட முடியுமா? அவருடைய அறிவு உங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? ஆச்சரியமான, பிரம்மாண்டமான, பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்காரு. அப்போ இந்த உலகத்தை எப்படி படைச்சிருப்பார்? ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அவ்வளவு ஞானமாக அவர் படைத்திருக்கிறார். அவருடைய அறிவு ஞானம்லாம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவர் கேட்குறாரு, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நான் ஆண்டருடைய ஆலோசனையை கேட்கணும்? ஏன் நான் ஏன் சுய புத்தியில் சாயக்கூடாது, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய ஐஸ்வர்யம் பெரியது. அண்ட சராசரத்தை படைத்த அந்த ஆண்டவர் மேலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். தினமும் அவருடைய திட்டத்திற்கு நம்மளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் தான் அப்படின்னு சொல்லி இருந்தோன்னா என்ன செய்ய மாட்டோம்? இதை செய்ய மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. மறுபடியுமாக 2வது ஆலோசனை, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். இயேசுவிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், உன் வழிகளெல்லாம். ஆபிரகாம் எப்படி ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 75 வயசில் இருக்கும்போது சொன்னார், உனக்கு நான் ஒரு பையனை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனையாக உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை வருஷம் காத்திருந்தார் அப்படின்னா 24 வருஷம் காத்திருந்தார். 99வது வயசில் அப்பவும் அவருடைய ஆண்டவர் சொன்ன காரியம் அவருக்கு நிறைவேறலை. ஈசாக்கு எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு 100வது வயசில், சாராளுக்கு 90 வயசு. 24 ஆண்டுகளாக அவர் எப்படி இருந்திருக்கிறாரு? ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் இருந்திருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பிறகு ஈசாக்கு பிறந்து குழந்தையாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாமை பார்த்து, அவனை என்ன செய்ய, சர்வாங்க தகன பலியாக நான் உனக்கு காண்பிக்கிற மலையில் போய் பலி செலுத்து அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் தன்னுடைய வழியிலெல்லாம் ஆண்டவரை நினச்சி கொண்டதுனால தான் நீங்கள் அந்த சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் என்ன செய்கிறாரு அப்படின்னா, வேலைக்காரில் கூட்டு போகிறாரு, கழுதையை கூட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாரு அப்படின்னா, வேலைக்காட்ட சொல்கிறாரு, நானும் என் குமாரனும் எங்கே செய்கிறோம், மேலே போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோன்னு சொல்கிறார். ஆனால் பலி செலுத்த யாரை பலி செலுத்துறதுக்காக போகிறாரு? ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு தான் போகிறாரு. ஆனால் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், திரும்பி வருவோன்னு நம்பிக்கை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இதயத்தோடு தேட வேண்டுமானால் உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்களா, ஆண்டவரை நினச்சிக்கிடுங்க. படிப்பா, ஆண்டவரை நினச்சிக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமணமா, ஆண்டவரை நினச்சிக்கிடுங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலைகளா, ஆண்டவரை நினச்சிக்கிடுங்க. உங்களுடைய பிரயாணமா, ஊழியமா, எதுவாக இருந்தாலும் சரி, உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இயேசுவிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது சும்மா எண்ணத்திலையும் வார்த்தையிலும் இல்லை. முழுமையாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரையே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும்போது நம்மை காட்டிலும் அவர் பெரியவர் அப்படிங்கிறத தெரியப்படுத்த வேண்டுமா? அவரோட சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கும்போது அதை காட்டணும். ஏன்னா அவர் அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வழியிலெல்லாம் அவரை நாம் நினைத்து கொண்டு அது நிமித்தமாக ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 3வது ஒரு ஆலோசனை நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லுது 7வது வசனத்தில்? நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும் அப்படின்னா தீமையை நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட முடியாது. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு வைங்களேன். இப்போ நமக்கு சுலபமாக புரிகிற மாதிரி அப்படின்னா, ஒரு குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு நபர் தினமும் குடிப்பார். அந்த நபரை நீங்கள் ஆலயத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சு பாருங்களேன், அவங்களால உட்காரவே முடியாது. ஏதோ ஒரு வாரம் கட்டாயத்து நிமித்தமாக உட்காந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரம் உட்கார வைக்கவே வரைய மாட்டாங்க. ஏதோ ஒரு தீய பழக்கம் இருந்துச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க முடியாது. தீமையை விட்டு விலக வேண்டும், ஆண்டவரை முழு இதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு விசுவாசி விரும்பினால் என்ன செய்ய வேண்டும், அவன் தீமையை விட்டு விலக வேண்டும். எப்போதான் அவன் தீமையை விட்டு விலகுவான் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தா அவன் தீமையை விட்டு விலகுவான். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை கெடுக்கிறதே என்னது தான், இந்த தீமை. ஏசாயா 59வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, என்ன சொல்லுது, உங்கள் அக்கிரமமே உங்களுக்கும் எனக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே. ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்காமல் இருப்பதற்கு தடையாக இருக்கிறதா? அப்படியானால் ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுவதற்கும் தீமைதான் தடையாக இருக்கிறது. அந்த தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை கெடுப்பதற்கு நிறைய காரியங்களை சாத்தான் கொண்டு வந்துட்டான். என்னென்ன காரியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கான்? மிக முக்கியமானது ஒரு செல்ஃபோன், சரியா? சிலருக்கு அது டிவியாக இருக்கலாம், சிலருக்கு அது இன்டர்நெட் லேப்டாப்பாக இருக்கலாம், டேப்பாக இருக்கலாம், சிலருக்கு விளையாட்டாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், சிலருக்கு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது பொழுதுபோக்காக இருக்கலாம், அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். இப்படியாக ஆண்டவரை விட்டு தேவனுடைய பிள்ளைகளை பிரிப்பதற்கு பிசாசு என்ன செய்கிற பல வழிகளை வைத்திருக்கிறார். ஆனால் எது தீமைன்னு தெரியுதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அடிச்ச வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். அப்போ முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க ஆலயத்துக்கு வருவதற்கு யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சும்மா உட்காந்து பைபிளை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அங்கே வீட்டில் இருந்தால் என்ன செய்யலாம், ஃபோனில் படம், பாட்டு, வீடியோ, மெசேஜ், ஃபோனு எதுனாலும் நம்ம என்ன செய்யலாமே, பயன்படுத்தலாமே. சிலர் ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, அப்படி பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்க அடிக்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு 4 நாள் தொடர்ந்து ஃபோனை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, 5ஆவது நாள் நீங்கள் கொடுக்காம இருங்க, அந்த பிள்ளைங்க வந்து சண்டைக்கு வருவாங்க. நேற்று கொடுத்தீங்க, இன்றைக்கி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போல்லாம் ஒரு நாள் ஃபோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை சமாளித்து அனுப்பிட்டு அடுத்த நாள் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு ஃபோனை கொடுப்பேன் நேற்று சொன்னீங்க, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி எங்கள் பிள்ளைங்க கேட்குறாங்க. சும்மா ஒரு ஃபோனில் ஏதோ வீடியோ பார்க்கணும், ஒரு பாட்டு வைக்கணும்னா கூட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பிள்ளைங்களை என்ன செய்யுது, அது மூழ்கடித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியானால் நம்முடைய தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிற இந்த தீமை விட்டு விலக வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆ ஆ ஆ ஆ இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம், இதிலெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடணுமா? தீமையை விட்டு இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் உலகத்தில் இச்சைகளை உண்டாக்குகிறவைகளிலுமிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் விடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தீமோத்தேயுக்கு சொல்லப்பட்ட அதே ஆலோசனை, தீமை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னால் பாலியத்திற்குடைய இச்சைகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டுமா, விலகி ஓட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமையை விட்டு விலகி ஓட வேண்டும்.
அது பரவாயில்ல பக்கத்துலேயே இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொன்னால் அது கடைசியில் என்ன செய்யும்? கொரோனா நோயாளி நம்ம பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, அது ஒன்றும் செய்யாது, என்ன ஒன்றும் செய்யாது அப்படி சொல்லுவோமா? ஓடிடுவோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளும் என்ன செய்ய வேண்டும்? தீமை விட்டு யோசேப்பை போல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சில பாவங்களை விட்டு வெளியில் வர முடியல அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆண்டவருடைய பலத்தில் கண்டிப்பாக முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாவத்திலிருந்து விடுபடவும் எனக்கு முடியும். எப்போ? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் கூட இருந்தார் அப்படின்னா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அழுது ஜபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பாவ பிடியிலிருந்து என்ன செய்கிறாரு? விடுதலையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கடைசியாக 4வதாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை. ஆ ஆ ஆ ம் ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை முதலாவது வைக்க வேண்டும். முதல்ல அவரை கனம் பண்ணணும். மத்தேயு 6:33 வாசிக்கணும் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். எப்போ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். இன்னைக்கு நம்மளை முதல்ல வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? நான் தான் பெரிய ஆள், நான் தான் பரிசுத்தவான், எனக்கு தான் நிறையா தெரியும், நான் தான் எல்லாம், நான் தான் பணத்தில் கூடினவன், அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்படி நம்மையே முதல்ல வைப்பது சுலபம். அப்படி இருக்கும்போது ஆண்டவரை முதல்ல வைப்போமா? நமக்குள்ள சுயம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? நம்ம அப்படி செய்ய முடியாது. இன்றைக்கி பணம் இருக்கிறதுனால, பதவி இருக்கிறதுனால, அல்லது ஆள் பலம் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அதையெல்லாம் முன்னால் வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? பின்னால் வச்சுருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்படின்னா ஆண்டவரை முன்னால் வைக்கணும். ஆண்டவரை கனம் பண்ணு, உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டோடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை கனம் பண்ணுது. பொதுவாக இது காணிக்கை கொடுக்கறதுக்கு பேசுகிற வசனம் மாத்திரம் அல்ல. ஆண்டவரை கனம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது. சரியா? ஏன் காலையில் 5 மணிக்கு எழும்பின உடனே ஜெபம் பண்ணணும் அப்படின்னா 10 மணிக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் கேட்பார். ஆனால் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நீ உலக வேலையெல்லாம் சேர இல்லையா? அப்போ உனக்கு அதுதானே முக்கியமாக இருக்குது. ஆண்டவரை முதல்ல தேடு, முதல்ல ஆண்டவரை கனம் பண்ணு. ஆண்டவர் ஒன்று என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுவதற்கான 4 படிகளை நம்ம படித்தோம். சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க வேண்டும். 2வது, கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். 3வது, தீமை விட்டு விலக வேண்டும். 4வது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முதல்ல நம்ம வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் தேட முடியும். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டு ஆண்டவரை எப்பொழுதும் நாம் முழு இருதயத்தோடு தேடணும் அப்படிங்கிற ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம கடந்து வர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.